இந்த ஜெனரேஷனோட சிந்தனா திறன் அதிகமாக குறைந்து போனது நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு சின்ன அசைன்மெண்ட் பண்ணணுன்னா கூட அவங்க ChatGPT கேட்குறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஜெனரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி நிறைய காரியங்களுக்குள்ள பிள்ளைகள் அதிகமாக அவங்களுடைய கையில் இருக்கிற கேட்கெட்ஸை யூஸ் பண்ணி செயல்படுத்துறதுனால உண்மையான சிந்தனை திறன் குறைந்து போகிறது. ஒரு விஷயத்தை யோசித்து எழுதணுன்னா அவங்களால முடியாது. ஒரு விஷயத்தில் டிசிஷன் எடுக்கணுன்னா அவங்களால சீக்கிரமாக ஒரு டிசிஷனுக்கு வர முடியாது. இது எல்லாத்துக்காகவும் அவங்க ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய உதவியை நாடுறாங்க. ஏதாவது ஒரு கேட்கெட்டோட உதவியை நாடுறாங்க. அவங்க கையில் இருக்கிற லேப்டாப்போ மொபைல் ஃபோனோ எல்லா விதத்துலேயும் அதுக்கு உதவி செய்கிறதுனால அவர்களுடைய மூளையை அவர்கள் சிந்திக்க வைப்பது இல்லை. இது பல பிரச்சனைகளுக்கு ஃப்யூச்சரில் வழி வகுக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமுமே இல்லை. வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது, உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை. அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும் போது அது இன்பமாய் இருக்கும். இன்னைக்கு ஞானிகள் யார்? ஞானிகளுடைய வார்த்தைகளை எங்கிருந்து நாம் கேட்பது? ஈவன் அந்த ஞானிகள் கூட இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த உலகத்தில் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் கூட நிறைய பேர் இந்த மாதிரி ஏஐ டூல்ஸை உபயோகப்படுத்துறது நம்மளால் பார்க்க முடிகிறது. சுயமாய் சிந்தித்து செயல்படுவது கஷ்டம். அது இந்த உலகத்தின் காரியங்கள் நம்ம பல விதத்தில் வழி விலகி கொண்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வேதத்தை அதிகமாக நேசிக்கணும், அதை தியானிக்கணும். பல செறிவுள்ள கருத்துக்கள் வேதத்தின் அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் நல்ல ஞானிகளுடைய உபதேசங்களும் இந்த வேத புத்தகத்தில் இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. பைபிள் இஸ் அ வெரி பெஸ்ட் திங் ஃபார் யூ டு ரீட், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ப்ராக்டிஸ் இட் இன் யுவர் லைஃப். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கும் படிக்கும் நீ உன்னை அனுப்பினவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லும் படிக்கும் ஆலோசனையும் ஞானத்தையும் பற்றி நான் உனக்கு முக்கியமானவைகளை எழுதவில்லையா? ஸோ வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் சத்தியமான வார்த்தைகள். ஆனால் இன்னைக்கு உங்கள் கையில் இருக்கிற எனி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் கொடுக்குற எந்த மொழிகளானாலும் அது சத்திய மொழிகள் அல்ல. உங்களை மரணத்திற்கு ஏதுவாக வழி நடத்தக்கூடிய வார்த்தைகள் தான், ஞானமான வார்த்தைகள் அல்ல. நாம் இன்று யோசித்து சிந்தித்து ஆராய்ந்து செயல்படுவது மாத்திரமல்லாமல் நம்முடைய ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு நம் வேதத்தை கையில் கொடுக்கும் பொழுது அதன் 2 அட்டைகளுக்கு நடுவே செறிவுள்ள பல கருத்துக்கள் உண்டு. அதை வாசிப்பவர்களுக்கு அது ஞானத்தை கொடுக்கும். ஆனால் கையில் இருக்கிற கருப்பு கேட்கெட் உங்கள் பிள்ளைகளை தவறான வழியில் வழி நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிறைய இன்சிடென்ட்ஸ் நம்ம கேட்டிருக்கிறோம். நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடிய அல்லது மரணத்தை நோக்கி ஓடக்கூடிய இந்த சூசைடல் அட்டெம்ப்ட்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த கையில் இருக்கிற கேட்கெட்லேருந்து அவங்க ஐடியா கேட்குறதுனால வருகிறது. நம்ம யோசித்து செயல்படுவோமா? பிள்ளைகளுக்கு உண்மையான கருத்து, சத்தியமான கருத்துக்களை போதித்து ஃப்யூச்சர் ஜெனரேஷனை காக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. God bless you and have a great day.